ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். பரந்தூர் பசுமவெளி விமான நிலையத்துக்காக நிலம் கேட்டு அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எங்ககிட்ட கேட்டாங்க. பேச்சுவார்த்தை மூலமாவோ நேரடியாவோ மறைமுகமாவோ எங்களை அது நிலம் கொடுக்குற வழிக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. சரி, வேற வழி இல்லாத நாங்கள் விவசாயிகள் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு சின்ன சின்ன கடையெல்லாம் வந்து கொடுத்துட்டு பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் எந்த ஒரு வாழ்வாதாரத்தையும் எடுத்துக்க முடியாம சூழ்நிலை நாங்கள் இருந்தோம். முன்னால் நிலம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தரதா சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த திட்டத்தை கைவிடுறதுனால எங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. நாங்கள் விவசாயிகள் நடுத்தருக்கு வந்துட்டோம். நான் வந்து என் தாத்தா விவசாயி, எங்கள் அப்பா விவசாயி, நான் விவசாயி. இந்த 3 தலைமுறையுமே அழிஞ்சு போச்சு. இனிமேல் எங்களுக்கு விவசாயன்றது நம்மதே கிடையாது. நீங்க இந்த நிலம் திருப்பி கொடுத்துட்டா மீண்டும் பழையபடி எங்கள் வாழ்வாதாரத்தை தொடங்குவோம். இதுதான் சார் எங்களுடைய கோரிக்கை. இந்த புதிய ஆட்சியாளருங்க மனமுகர்ந்து விவசாயிக்கு இந்த பண்ணி கொடுங்க. இப்போ அதிகப்படியான ஒண்ணு கிடையாது, ஒரு 900 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறதா பழைய அரசாங்கம் சொல்லுது. இந்த ஏக்கரா சில்லறங்க நெல்வாயில அது சுமார் மார்க்கெட்டு இன்னைக்கு ஓப்பன் மதிப்பு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு சென்டுங்க. ஆனா அவங்க 65,000 ரூபாய் கணக்கு பண்ணி கொடுத்தாங்க. என்ன கணக்கு பண்ணி கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்ததை நாங்க வாங்கிக்கணுங்க. இன்னைக்கு அந்த பணத்தை எடுத்துன்னு போனோம்னா 50 சென்ட் கூட வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நாங்க ஒரு 5-6 மாசம் சுத்துற வரைக்கும் ரேட் எல்லாம் ஏறி போச்சுங்க. இந்த கடத்தை கொடுத்துட்டு பொண்ணு பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு இது வரைக்கும் நடு வீதியில் தாங்க ஊர்ல சும்மா தாங்க இருக்கிறேன். என்னை விவசாயிக்கா ஆக்கி விடுங்க ஐயா. விஜய் ஐயா அவர்களே எங்களை விவசாயியா பாருங்க. மீண்டும் எடுத்து நடத்துறதுக்கு மனம் முகர்ந்து தயவு கூர்ந்து எல்லா விவசாயிகளும் கொடுத்தீங்கன்னா உலகமே உங்களை போற்றும் ஐயா. இப்ப நீங்க புதிய அரசாளர்கள் இந்த திட்டத்தை கைவிடுறதுனால விவசாயம் கிட்ட வாங்கின நிலத்தை திருப்பி கொடுத்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும்படி மிகவும் இந்த ஆட்சியாளரை தாய்மையுடன் கேட்கிறேன் சார்.